நம்ம இன்னைக்கு சௌ சௌ பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பொரியல் வேணான்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்ல ருசியான பொரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிய வச்சுக்கோங்க. தாளிதம் புரிஞ்சதும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பொடியாக கட் பண்ணினா பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்திற்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவு பொடியாக கட் பண்ணினா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. 4-5 பூண்டு பற்களை தோல் உரிச்சிட்டு இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கினா போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க சௌ சௌ காய் சேர்த்துருங்க. ஒரே சைஸ் பீசஸாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாமே வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக இருந்ததுன்னா வேகிற டைம் மாறுபடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரே சைஸ் பீசஸாக இருக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சௌ சௌ காய் கட் பண்ணும்போது தோல் சீவிட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு நடுவில் சின்னதாக விதை இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த காயை நல்லா தண்ணி விட்டு வெந்து வரும், அதனால் 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்தில் நம்ம சேர்த்த உப்பே இதுக்கு கரெக்டாக இருந்தது. ஒருவேளை உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு காய் முழுமையாக வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சௌ சௌ காய் முழுமையாக தயாராகிருச்சு. தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா மசிஞ்சு வரும். அப்போ அது கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுங்கள். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சௌ சௌ காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த பொரியல் எல்லா விதமான காரசாரமான குழம்பு வகைகளுக்கு ரொம்பவே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.